வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 22ஆம் தேதி. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. அஷ்டமிக்கு அஷ்டமி கால பைரவரை வழிபடணும். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்கும். அங்க போய் பைரவரை கும்பிட்டுட்டு வாங்க. பைரவரை அஷ்டமி அன்னைக்கு கும்பிட்டா கண் திருஷ்டி வராது, தீய சக்திகள் விலகும், தீய சக்திகள் கிட்டே வராது. யாராவது ஆபிச்சார பிரயோகம் பண்ணா கூட பைரவர் உபாசனை பண்ணவன்ட்டு கிட்ட வராது. அதெல்லாம் ஆபிச்சார பிரயோகம்லாம் இப்ப பண்ண தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ரொம்ப அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் பீகார் சைடெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒடிசா பீகார்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல முன்னால இருந்தது, இப்ப இல்ல. இப்ப ஒடிசா பீகார்ல எல்லாம் சில வில்லேஜஸ்ல ஆபிசாரம் பண்றவங்க இருக்காங்க. முன்னால கேரளா தான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்ப கேரளால அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் போயிடுத்து. அவங்களாம் வம்சமே இல்லாம அழிஞ்சிடுது. ஒத்தப்பாலத்துல போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போவாங்க. யாராவது செய்வினை பண்ணிட்டா ஒத்தப்பாலம்னு ஒரு இடம் கேரளா பார்டர்ல இருக்கு. அங்க போய் அதை எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்க எடுப்பாங்க உங்களுக்கு வச்ச செய்வினை சூனியெல்லாம். இப்ப வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் உண்மை. வைக்கிறேன்னு சொல்றவனும் பொய் சொல்றான், எடுக்கிறேன்னு சொல்றவனும் அவனுக்கு ஒன்றும் தெரியல. காசை வாங்கிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன் இதை பார் போயிடுத்து பார் அப்படின்னு உள்ளேருந்து ஏதோ ஒன்று எடுப்பான். அதில் பார்த்தா ஒரு எலுமிச்சம்பழம் வரும், ஒரு கொத்து முடி இருக்கும், ஆணி இருக்கும். பத்தியா இதெல்லாம் தான் அவனுக்கு வச்சிருக்காங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பார் அப்படின்னு நம்ம வீட்டு மண்ணில் தோண்டி நமக்கே அது எடுமோ எடுத்து காமிப்பான். எங்கேருந்து கொண்டு வரான்னு தெரியாது. அதெல்லாம் இப்ப நம்பகத்தன்மை போயிடுது. அதான் சொல்லிட்டானே, இப்ப வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம காலபைரவரை கும்பிட்டோம்னா நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காலபைரவரை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு யாரும் செய்வினை செய்ய முடியாது. பில்லி சூனியெல்லாம் கிட்டே வராது, ஓடிடும். அது தீய சக்திகள் உங்களை நெருங்க விடாமல் அந்த அருள் காப்பாற்றும், அந்த தெய்வீக சக்தி காப்பாற்றும். காலபைரவரம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி இருக்கிறதே, அது பக்கத்துல இருந்துன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புஷ்னு அப்படியே காத்துல காணாம போயிடும். தீய சக்திகள் கிட்டே வராது, கண் திருஷ்டி கூட போயிடும். அதனால காலபைரவர் வழிபாடு எல்லாரும் பண்ணோம். சிவனுடைய 64 வடிவங்களில் காலபைரவரும் ஒன்று. சிவபெருமானின் அம்சம். சிவபெருமானுக்கு மொத்தம் 64 திருவடிவங்கள். அஷ்டாஷ்டமூர்த்தம் அப்படின்னு அதை பத்தி நிறைய சொல்லிருக்கு. 64 திருவடிவங்கள் சிவபெருமானுக்கு. அதில் ஒன்று காலபைரவர். அது மாதம் தேய்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று காலபைரவரை வழிபாடு செய்து காலபைரவருக்கு வடமாலை போடுவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் வடமாலை உண்டு, அந்த மாதிரி காலபைரவருக்கும் வடமாலை உண்டு. வடமாலை போட்டு வணங்குவாங்க. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னு ஒரு பைரவர் சிதம்பரத்தில் தான் இருக்கார். அவரு சிதம்பரம் கோவில்ல மூலவர் பக்கத்திலே இருப்பார். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர். ஸ்வர்ணத்தை ஆகர்ஷணம், ஆகர்ஷணம்னா டு அட்ராக்ட், டு அப்சர்வ், தன்பால் ஈர்க்கக்கூடியவர் தங்கத்தை. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னு ஒரு விசேஷமான பைரவர். பைரவர்ல நிறைய ரூபங்கள் இருக்கு. அதுல ஒரு பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர். அந்த பைரவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே மூலவர் பக்கத்துல இருப்பார். அஷ்டமி போது வெளியில எடுத்து வச்சு அந்த மேடையில அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி தீபாராதனை காமிச்சு வடமாலை சாத்திட்டு மறுபடியும் கொண்டு போய் உள்ள வச்சிரும். சுவாமி வரார் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. அப்ப நான் தான் டக்குன்னு அவர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. சிதம்பரத்துக்கு மாசம் தேய்பிறை அஷ்டமிக்கு நானும் என்னுடைய சில நண்பர்கள், திரை உலகம் இசை உலகம் சம்பந்தப்பட்ட நெருக்கமான நண்பர்கள் சிலர்லாம் சேர்ந்து மாசம் போயிட்டு இருந்தோம். தேய்பிறை அஷ்டமிக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை தரிசனம் பண்ண. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆக்கி விட்டார் அவரு நடராஜன். நம்மள போறோம், நீங்க வந்தது இதுக்கு மேலெல்லாம் நீ கும்பிட்டா அப்புறம் எனக்கு எங்கேருந்து கொடுக்கறது உனக்கு, சங்கநிதி பத்மநிதி எல்லாம் கேப்ப, நீ போறோம் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். ரொம்ப சக்தி ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் சிதம்பரம். காலபைரவர் வழிபாடு செய்யும் நாள் இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால சைலண்டா இருக்கணும், அடங்கி வாசிக்கணும். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், இருந்தாலும் டாட் பூட்னெல்லாம் எகிர்னா உங்களை விட கெட்டிக்காரன் யாராவது வருவான்.
நீங்க எவ்வளவு புட்சாலின்னு உங்களை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட 3 மடங்கு உண்மையிலேயே புட்சாலித்தனம் இருக்கிறவன் யாராவது ஒருத்தன் வந்துவான். அவன் வந்து நீங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டா பேசி உங்களை மடக்கிடுவான். அதனால நீங்க அப்படி விட்டு பிடிக்கிற மாதிரியே போகணும். ரொம்ப ரிஜிடா இருக்க முடியாது. நீ கொஞ்சம் வந்து பிளெக்சிபிளா இருக்கணும். பிளெக்சிபிளா இருந்தாதான் உலகத்துல வேலை நடக்கும். டேய் இத பண்ணுடா, இதான் பண்ண மாட்டாங்க இந்த காலத்துல. தம்பி நீ கொஞ்சம் பண்றியாப்பா, இதை பார்த்துக்க என்ன அப்படின்னு பண்ணுவான். உங்களுடைய இந்த பழைய காலத்து டாட் பூட் அதிகாரம் எல்லாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். காலம் மாறுது, நம்மளும் நம்மளை மாத்திக்கணும். அதனால அமைதியா இருங்க, ரொம்ப பேசாதீங்க, யாரையும் அதிகாரம் பண்ணக்கூடாது. ஏகவசனத்தில் யாரையும் வாடா போடா வாடி போடிலாம் பேசாதீங்க. இன்னைக்கு அதெல்லாம் பேசினா பெரிய அஃபென்ஸ் ஆயிடும். வயசுல ரொம்ப சின்னவங்களை கூட வாங்க போங்கன்னு கூப்பிடணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சந்திராஷ்டமம், அதனாலதான் இவ்வளவு அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போறேன்? குரு சுக்கரனை பத்தி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேனே. இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் அட்வைஸ். பேசும் பொழுது பத்திரமாக பார்த்து பேச வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் குரு, 7ல் சந்திரன். கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டால் பெரிய பெரிய நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பார்கள். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுப்பான். அதை பயன்படுத்த வேண்டியது நாம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சும்மா இருந்துட்டு அப்புறமா வருத்தப்படப்படாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து we should go and grab that opportunity. இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல 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 சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும். you should grab that opportunity today. Otherwise you will be the loser. இறைவன் இன்று உங்களுக்கு நல்ல வரங்களை அருளப் போகிறார். அதை பத்திரமா அப்படியே கேட்ச் பிடிச்சுக்குங்க. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்திற்கு சென்று 9 குடைவனோடு ஒன்றாக இணைந்து சனி புதன் சேர்க்கை 9லே ஏற்பட்டிருப்பது பெரிய யோகம். மிதுனத்திற்கு மிகப்பெரிய யோகம். 1-9 குடைவர்கள் சேர்க்கை. சரி, சேர்ந்தா என்ன நடக்கும்? யோகம் யோகம்ன்றீங்க, என்ன நடக்கும் அதை சொல்லுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கிடைச்சிடும், கையில கிடைச்சிடும். அது ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது. அது உங்கள் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயமாக இருக்கலாம், அல்லது அலுவலக வேலையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்நாள் குறிக்கோளாக இருக்கலாம். லைஃப் டைம் ஆம்பிஷனே தான் எனக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்க ஆம்பிஷனாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி உங்கள் அருகிலே வந்துவிட்டது. அதை இப்பொழுது நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமணத்திற்கு தேதி குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஒரு சிலர் வண்டி வாகனங்களை மாற்றுவார்கள். இப்ப இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வேற வண்டி வாங்கலாம், வேற கலர்ல அப்படின்ட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்றன. சமசப்தமமாக ரிஷபத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன். ரிஷபத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், ரெண்டு எதிரெதிர பார்க்குது. அப்படியே அருமையான யோகம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும். ஏதாவது வாய்ப்பு வருதான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்ததுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிடணும். கொக்கக்க கும்பம் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சீர்ந்த இடத்து அப்படிங்கிற அந்த குரலை இன்னைக்கு மறந்துடாதீங்க. எல்லா நேரங்களிலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தூங்கிடக்கூடாது. விழித்திரு. எப்பொழுதும் உங்கள் உள்ளம் விழித்திருக்க வேண்டும். கண்கள் மூடினாலும் உள்ளம் மூடக்கூடாது. உள்ளம் விழித்திருக்க வேண்டும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் உற்சாகமான நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிகச் சிறப்பான நல்ல நேரம்.
5-10 குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து மாற்றம் செய்யலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். புதிய பதவிகள் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல், அசையா சொத்து வாங்குதல், இருக்கும் வீட்டை புதுப்பித்தல், வீடு மனை நிலம் போன்ற சொத்துக்களை சிலவற்றை விற்று சிலவற்றை வாங்குவது. பங்குனி மாசத்துல வீடு வாங்கலாமா? வாங்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பங்குனியில பண்ணலாமா? பண்ணலாம். சில பேர் பங்குனின்னா மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்களே போய் கேடு. ஒரு ஜோசியருங்கிற முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா, பங்குனியில கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. கிரகப்பிரவேசம் மட்டும்தான் பண்ணக்கூடாது. வீடு வாங்கிறது, பத்திரம் பதிவு பண்றது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இடத்த போய் பார்க்கறது, பேசுறது, நெகோசியேட் பண்றது, விலையில பார்கெயின் பண்றது, பேசுறது எல்லாம் பண்ணலாம். அட்வான்ஸ் கொடுக்கலாம், பத்திரப்பதிவு கூட பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலாம். பங்குனியில ஆக்குப்பை பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் கோ அண்ட் ஆக்குப்பை தட் பிளேஸ். அதனால கிரகப்பிரவேசம் பங்குனியில பண்ண வேண்டாம், சித்திரை பொறுத்து பண்ணலாம். ஆனா இப்ப டைம் ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2-9 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று வலுவாக அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமணமாகாத கன்னி ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமணம் விரைவில் நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கன்னி ராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய லாபம் கிடைக்கும். பல மடங்கு அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. கன்னி ராசியிலே உள்ள அலுவலக பணியாளர்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்கும். ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம், பதவி உயர்வு ஆகிய எல்லாம் சேர்ந்து வரும். சில பேருக்கு நல்ல டைம். இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு உங்களை டிரான்ஸ்பர் பண்ணா சரின்னு ஒத்துக்குங்க. அங்க ஏதோ நன்மை நடக்க போகுது. உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இரு இவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் பார் அப்படின்னு ஒரு கழுப்புல மாத்தி விடுவோம். பார்த்தா அங்க ரொம்ப சௌரியமா இருப்பீங்க. நீங்க முதல்ல இருந்த இடத்த விட அங்க இன்னும் ஃப்ரீயா இருப்பீங்க. எந்த தொல்லையும் கிடையாது. இங்கேயாவது போறவர்களுக்கெல்லாம் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கணும். அங்க நீங்க தான் ராஜா. அதனால டிரான்ஸ்பர் கிடைச்சுன்னா போயிடுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. தன லாபம் அதிகமாக கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் இப்பொழுது துலாமிற்கு வந்திருக்கிறது. துலா ராசியிலே உள்ள மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். நல்ல மார்க் வாங்கிட்டு அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் ஆகி போவீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. இன்னைக்கு கேட்டை, அனுஷம், கேட்டை இந்த 2 நட்சத்திரம் வரும்போதும் சந்திரன் உங்க ராசியை கடந்து செல்லும். இன்றைய நாள் விருச்சிக ராசிக்கு நல்ல நாள். 7 குடைவன் 5 உச்சம், 5 குடைவன் 7 பரிவர்த்தனை. 4ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 4 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே புதிதாக வண்டி வாங்குவீர்கள், வாகனம் வாங்குவீர்கள், வீடு வாங்குவீர்கள், மனை வாங்குவீர்கள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிடும். கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் ஏற்படும். விருச்சிக ராசி இளவயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா புத்திரகாரகன் எதிர உட்காந்து 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால புத்திரனை கொடுத்தாகணும். புத்திர பாக்கியத்தை கொடுத்தாக வேண்டும். அது 7க்கு வந்திருக்கு குரு. அதனால இப்ப ரொம்ப நல்ல நேரம். இப்ப வயசானவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன இப்போ ராசி பலனா, பிள்ளைகளால் நன்மை, புத்திரர்களால் உங்களுக்கு யோகம். சின்ன வயசுல இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பையன் பிறப்பான். கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா உங்க பையனால உங்களுக்கு சந்தோஷம். பையன் உங்களை ரொம்ப பெருமைப்பட செய்வார்.
மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அந்த குரல் மாதிரி இப்ப இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். 8 குடையவன் 12ஆம் இடம் வந்து நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறது. 5 குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டு. அசையா சொத்து வாங்கலாம். தனுசு ராசிக்கு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குற ஒரு யோகம் ஏற்படும். ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்லை சார், நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா வச்சிருக்கேன் ப்ராப்பர்ட்டி, எங்க பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி தான், எல்லாம் என்னது தான். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறவங்க கூட இப்ப ஏதாவது ஒண்ணு அடிஷ்னலா இன்னொன்னு வாங்குவாங்க. என் நிலத்துக்கு பக்கத்து இடம் விலைக்கு வருது, சரி அதையும் சேர்த்து வாங்கி போட்டுடலாமேன்னு வாங்கினேன். அந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குற வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். தனுசு ராசிக்கு பதவி கிடைக்கும். பதவி, பெரிய பதவி, ஹெட்லைன் நியூஸ்ல வரும். உங்களுக்கு பதவி கிடைத்திருக்கிறது என்னும் செய்தி தலைப்புச் செய்திகளாக வெளிவரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பதவியை நீங்கள் இப்பொழுது பெறப்போகிறீர்கள். மகிழ்ச்சியான நேரம், நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான தருணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக சிறகு கட்டி பறப்பது போல் பயணம் மேற்கொள்வீர்கள். வானூர்திகளிலே பயணம் மேற்கொள்வீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகரம் மிகப்பெரிய யோகம். மகரத்துக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிக வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதனால் உங்களுடைய வியாபாரம் நன்றாக நடைபெறும். வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் சரியாக வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி வரவேண்டிய தொகை அனைத்தும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி, 5 குடைய புதனும் ராசியிலேயே இருக்கிறது. சனி புதன் சேர்க்கை ராசியில் ஏற்பட்டிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. குரு பார்வை இப்பொழுது 8, 10, 12 ஆகிய வீடுகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக உள்ளது. 5 குடையவன் ராசியில் இருப்பதாலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் புதிய பதவிகள் கிடைக்கும். பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5 குடையவன் 9ஆம் இடம் சென்றதால் யோகம். 5 குடையவன் 9ஆம் இடம் சென்றதால் யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு என்ன பலன் மீனத்துக்கு அப்படின்னா, சந்தோஷமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு கவலை இருக்காது, ஒரு தொல்லை இருக்காது. சந்தோஷமா ஜாலியா அப்படியே ஈஸி சேர்ல சாஞ்சிக்கிட்டு ஏதோ பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு, ஒரு ரிட்டையர் ஆனவர் 70 வயசை தாண்டினவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. உங்க ஆபீஸ்லயும் பெருசா வேலை ரொம்ப இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவாங்க, அதை நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க. எனவே இது சந்தோஷமான நாள், மிகச் சிறப்பான நல்ல நாள். கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக, அனுசரணையாக, அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.